Hi friends, welcome to Top 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து பகடை கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். டைஸ் ப்ராப்ளம்ஸு நம்மளுக்கு மேக்ஸில் சிலபஸை பொறுத்தளவுக்கு 2 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ எல்லா டாப்பிக்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா டாப்பிக்குமே ஃபஸ்ட் யூனிட்டில் முடிச்சாச்சு. செகண்ட் யூனிட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புதிர் கணக்குகள், பசில் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி செகண்ட் யூனிட்டில் ரெண்டாவது டாப்பிக்கான பகடை கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ டைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பகடையிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாகவே நம்ம சம் வந்து செஞ்சுட்டு போயிடலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பகடை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த டாப்பிக்கில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 2 பகடை 3 4 இந்த மாதிரி நான் 2க்கு மேற்பட்ட பகடைகள் கொடுத்தா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த பகடைகளில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து கொடுத்து கேட்பாங்க. அதாவது பகடை அப்படின்னாலே மொத்தம் வந்து 6 நம்பர்ஸ் 6 வரை இருக்கும். ஸோ 6 நம்பர்ஸ் வந்து கொடுத்து கேட்கலாம். அல்லது எழுத்துக்கள், ஸோ எழுத்து அப்படின்னும் போது அல்ஃபபெட்டிக்கல் ஏலேருந்து இசட் வரையும் மொத்தம் 6 எழுத்துக்கள் கொடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இல்லாட்டி படங்கள் வந்து கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. படம் அல்லது முக்கியமான வார்த்தைகள் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குறியீடு அப்படின்போது ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனு டிவைடடு டாலர் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்மளுக்கு பகடையிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் டைப் வந்து இருக்குது, மொத்தம் 3 டைப் வந்து பகடை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப் பார்க்கலாம். 3ஆவது டைப் வந்து நம்ம சம் பார்க்கும்போது லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன், அதையும் வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பகடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பகடைகள் கொடுத்து உள்ளே வந்து நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கான நம்பர் என்ன, ஆப்போசிட் சைடு என்ன, எதிர்பக்கம் என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பகடையில் மேக்ஸிமம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா, ஸோ 2 பகடைகளில் எத்தனை சைட்ஸ் வந்து சேமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து சேமாக வந்திருக்கு. 3 4 3 4 இந்த 2 சைடு வந்து சேமாக வந்திருக்கு. இந்த மாதிரி 2 பகடை கொடுத்து 2 பக்கங்கள் ஒரே மாதிரியாக வந்தது அப்படின்னா எதிர்பக்கம் என்னவா வரும் அப்படின்னா மீதி இருக்க அந்த 2 நம்பர் தான் எதிர்பக்கமாக வரும். 1க்கு 1 எதிர்பக்கமாக இருக்கும். 5க்கு 1 எதிர்பக்கம், 1க்கு 5 எதிர்பக்கம், ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பகடைகள் கொடுத்து ஏதாவது ஒரு சைடு மட்டும் சேமாக வந்திருக்கும். ஸோ இந்த 2 பகடையில் ஒன்று அப்படின்ற அந்த ஒரு சைடு மட்டும் சேமாக வந்திருக்கா? ஸோ இது ஒரு டைப். இப்படி வந்தால் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எதிர்பக்கம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ பகடை எடுத்துட்டாலே நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சைட்ஸ் வந்து இருக்குது? 6 பக்கங்கள் இருக்குது, ஓகேயா? ஸோ இந்த 2 பகடையில் இல்லாத நம்பர் எது? 1 இருக்குது, அதே மாதிரி 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ இல்லாத நம்பர் என்னென்னா 2. அப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து 2, ஓகேங்களா? 1க்கு எதிர்பக்கம் வந்து 2. அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் மட்டும் ஒரே மாதிரி வருது 2 பகடையில் அப்படின்னா இதுக்குரிய எல்லா நம்பருக்குமே நம்ம எதிர்பக்கம் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ வந்து கிளாக் இருக்குன்னா கிளாக் வந்து எப்படி சுற்றும்? இப்படி தானே சுற்றும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரைட் சைடு தான் சுற்றும். அதே மாதிரி தான் நம்ம ரைட் சைடு வந்து அரை மார்க் போட்டு ஒவ்வொரு சைடுக்குரிய எதிர்பக்கம் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி தானே சுற்றும். ஸோ 1க்கு அடுத்தது வந்து 3 இருக்கா? ஸோ 3 எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது ரெண்டுமே காமனாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த சைட்லேருந்து தான் போகணும். இங்கே 1 இருக்குது. ஸோ 1லேருந்து இந்த சைடு போனீங்கன்னா 5. இப்போ 3க்கு எதிர்பக்கம் வந்து 5, ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3லேருந்து 4, அப்போ 4 போட்டுருங்க. இங்கே எப்படி வரும்? 5லேருந்து 6, அப்போ 6 போட்டுருங்க. 4க்கு எதிர்பக்கம் 6, அப்போ 2க்கு எதிர்பக்கம் 1, 5க்கு எதிர்பக்கம் 3, 6க்கு எதிர்பக்கம் 4, 1க்கு 2, 3க்கு 5, 4க்கு 6. ஸோ இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? 3க்கு 5 ஆப்போசிட்டு, 5க்கு 3 ஆப்போசிட்டு, ஓகேங்களா? ஸோ 2 சைடு சேமாக வந்தால் ஒவ்வொரு பக்கத்திற்கான எதிர்பக்கமும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சைடு மட்டும் சேமாக வந்ததுன்னா இந்த மாதிரி எல்லா சைடுக்குரிய எதிர்பக்கம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 2 சைடு வந்து சேமாக வருது அப்படின்னா மீதி சைடு இருக்குது பார்த்தீங்களா 2 பகடையிலையும், அதுதான் 1க்கு 1 எதிர்பக்கமாக இருக்கும். இதுதான் மெத்தடு, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கணக்கு வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு கணக்கு, கொடுக்கப்பட்ட பகடையில் எண் 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகடை இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன? எத்தனை சைட்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பகடையில் எடுத்துக்கோங்க, 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்கா? ஸோ அடுத்தது 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது.
அப்போ 2ம் 6ம் சேமாக வந்திருக்கு. இந்த கணக்கில் 2 சைடு வந்து காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மீதி எந்தெந்த சைடு இருக்குது, 3ம் 4ம் தான். அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் என்ன, 4. அப்போ ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து செகண்ட் கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடைகளில் 4 என்னும் எண் மேலே அமைந்தால் அடிப்பக்கத்தில் அமையும் எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மேலேனா மேலே, இதுதான் அடிப்பக்கம். அப்போ ஆப்போசிட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 பகடை கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை சைட்ஸ் வந்து சேமாக வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது, ஆனால் இங்கே 4 இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அதே மாதிரி இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ இந்த பகடைகள்லையுமே 2 சைடு வந்து சேமாக வருது. 5, 6 சேமாக வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ 4 என்னும் எண்ணுக்கு மேலே அமைந்தால், இப்போ 4 என்ற எண்ணுக்குரிய ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. மீதி நமக்கு என்ன இருக்குது, 4ம் 2ம் இருக்குது. அப்போ 4க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. ஓகேங்களா. 2க்கு ஆப்போசிட் கேட்டாலும் 4 தான். இந்த சம்மில் 4க்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 2. மூணாவது கணக்கு. 5 என்ற எண் மேல் பக்கமாக இருந்தால் அதன் அடிப்பக்கம் என்னவாக இருக்கும். மேல் பக்கம் அடிப்பக்கம்னாலே ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2 பகடை இருக்குது. இதில் காமன் சைடு என்ன அப்படின்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா. அப்போ காமன் சைடு வந்து ஒரு சைடு தான் காமனாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஒரு சைடு மட்டும் காமனாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், இதில் எந்த நம்பர் வரலை அப்படின்னு பார்க்கணும். ஸோ பகடை மொத்தம் வந்து நம்மளுக்கு எத்தனை சைடு, 6 சைடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் எந்த நம்பர் வரல, 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 5 வரல, 6 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஓகேங்களா. 2க்கு ஆப்போசிட் 5. உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 5 என்ற எண் மேல் பக்கமாக இருந்தால் அதன் அடிப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேலே 5 இருந்ததுன்னா கீழே என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2க்கு ஆப்போசிட் 5, 5க்கு ஆப்போசிட் 2ங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து 2. புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு சைடு மட்டும் சேமாக வந்தது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சைடை நம்ம வச்சுட்டு மீதி இருக்க எந்த நம்பர் வந்து இந்த 2 பகடையிலையுமே வரலை அப்படின்றத நீங்கள் தனியாக எழுதி பார்த்துட்டு, வராத நம்பர் தான் இந்த சேமாக இருக்க அந்த ஒரு சைடுக்குரிய ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 2. சப்போஸ் 5க்கு 2க்குரிய எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா 5, 2க்கு எதிர்பக்கம் என்னன்னா 5, 5க்கு எதிர்பக்கம் என்னன்னா 2. நாலாவது கணக்கு. 4க்கு எதிராக உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் காமன் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லை. 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. ஓகேங்களா. அப்போ காமன் சைடு எத்தனை இருக்குன்னா ஒரு சைடு தான் வந்து காமனாக இருக்குது. ஓகேங்களா. இங்கே 4உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா, கண்டுபிடிக்க தேவையில்லை. சப்போஸ் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்கே 1, 2 இருக்குது, 3 இருக்குது, 5, 6 இருக்குது. அப்போ 3ஓட எதிர்பக்கம் வந்து 4. ஓகேங்களா. ஸோ 3ஓட எதிர்பக்கம் வந்து 4. ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். இதுலேயும் 4க்கு எதிராக உள்ள எண் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. அப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்தது, பின்வரும் வரைபடங்களில் எத்தனை புள்ளிகள் 4 புள்ளிகளுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டாட் வச்சு கேட்டு, இது ஒரு குறியீடு தானே. ஸோ டாட் வச்சு கேட்டிருக்காங்க. இங்கே 4 புள்ளிகளுக்கு எதிராக உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மெத்தடு தான். எத்தனை பேஜஸ் வந்து எத்தனை சைட்ஸ் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு சைடு இருக்குது, இங்கேயும் ஒரு சைடு இருக்குது. ஓகேங்களா. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. இங்கே வந்து 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 2 சைடு வந்து காமனாக வருது. 2 சைடு காமனாக வந்தால் ரூல் என்ன அப்படின்னா, மீதி இருக்க 2 தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இங்கே எத்தனை டாட்ஸ் இருக்குது, 2 டாட்ஸ் இருக்குது. இந்த பகடையில் 2 டாட்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 டாட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4 டாட்ஸ் இருக்குது. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 2. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, 4க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 2. ஆறாவது கணக்கு.
கீழே கொடுக்கப்பட்ட கனசதுரத்தில் ஒரு புள்ளி மேலே இருந்தால் எத்தனை புள்ளிகள் கீழே இருக்கும்? மேலே கீழே ஆப்போசிட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு புள்ளி மேலே இருக்கும்போது அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகடை இருக்குது. எத்தனை பேஜஸ் வந்து காமனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே 6, இங்கே 5, இங்கே 2, இங்கே 1 இருக்குது. ஸோ மீதி சைடு காமனாக இல்லை, ஒரு பக்கம் தான் வந்து காமனாக வருது, 3 தான் வந்து காமனாக வருது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு புள்ளிக்கு மேலே இருந்தால் எத்தனை புள்ளிகள் கீழே இருக்கும், அதாவது அது கீழே வந்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்துருச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 6 வந்துருச்சு, இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 4 வந்துருச்சு, இங்கே 3, இங்கேயும் 3 வந்துருச்சு. அப்போ இதில் இல்லாத நம்பர் என்ன அப்படின்னா 5 தான். ஓகேங்களா? ஸோ 3க்கு ஆப்போசிட் வந்து 5 வந்துடும். நம்மளுக்கு 1க்கு ஆப்போசிட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ காமனாக இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா. ஸோ காமன்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் போனீங்கன்னா இங்கே நமக்கு என்ன வருது? 6 வருது. ஓகேங்களா? ஸோ 6க்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா இந்த சைடு பகடையிலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகணும் 4. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நமக்கு வந்து 1 கேட்டிருக்காங்க, இங்கே 1 வரல, அதனால் அடுத்தது போகிறோம். ஸோ 6க்கு ஆன்டி கிளாக் வைஸ் போனோன்னா 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போனோன்னா 1 வந்துருச்சா? அவ்வளோதான். 2க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 2. ஸோ ஆன்சர் வந்து 2. புரியுதுங்களா? ஒரு சைடு வந்து காமனாக வந்தது அப்படின்னா ஸோ அந்த காமனாக இருக்க சைடுக்குரிய எதிர்பக்கம் கேட்டால் ஈஸியாக நம்ம எழுதிடலாம். சப்போஸ் அந்த காமனாக இருக்க சைடுக்கு வந்து எதிர்பக்கம் கேட்காம அடுத்ததுக்கு எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம போகணும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த சைடு போகணும், கீழேருந்து நமக்கு மேலே போகணும். தெரியும், ஒரு மாற்று சுற்றுற சைடு தான். ஸோ அந்த மாதிரி போனோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். இந்த மாதிரி டாட்ஸ் வச்ச கணக்கு வந்து கொடுக்கும்போது நீங்கள் சைடில் வந்து நம்பர்ஸ் எண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், டைம் எடுக்காமல். அடுத்தது 7th சம்மு. இது பார்த்தீங்கன்னா 3 பகடைகள் கொடுத்துருக்காங்க. இதுவரை நம்ம 2 பகடைகள் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இருந்து நம்ம 3 பகடைகள் கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீழ்கண்ட படத்தில் பச்சை நிறத்தின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை கலர்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. ஸோ பொதுவாக வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பச்சை நிறத்துடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காமனாக இருக்க கலர்ஸ் பாருங்கள். ஏதாவது இந்த மாதிரி கணக்கை பொறுத்தளவுக்கு நம்ம 2க்கு மேற்பட்ட பகடைகள் கொடுத்தாலும் ஏதாவது 2 பகடை எடுத்து தான் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 2 பகடைகள் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மஞ்சள் இருக்குது, இங்கே மஞ்சள் இல்லை. இங்கே பச்சை இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பச்சை இருக்குது. இங்கே நீலம் இருக்குது, இங்கே வந்து நீலம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கலர்ஸ் மட்டும் பாருங்கள். 3 பகடையிலையும் மஞ்சள், அதே மாதிரி பச்சை 2வது கலர், நீலம் 3, வெள்ளை 4, சிவப்பு 5, பச்சை ஆல்ரெடி போட்டாச்சு, வெள்ளை போட்டாச்சு, கருப்பு 6, மொத்தம் வந்து 6 கலர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பச்சை நிறத்தினுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 பகடையை எடுத்துக்கோங்க. இந்த 2 பகடையில் இல்லாத எந்த கலர் வந்து இந்த 3வது பகடையில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் இருக்குது, பச்சை இருக்குது, நீலம் இருக்குது. இந்த வெள்ளை வந்து இந்த பகடையில் இருக்குது. ஆனால் சிவப்பு அப்படின்ற கலர் வந்து இந்த 2 பகடையிலையுமே இல்லை. அப்போ இல்லாத அந்த பச்சையினுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னா சிவப்பு தான். ஓகேங்களா? 3 பகடைகள் வந்து கொடுத்துருக்காங்க வண்ணங்கள் வச்சு. ஸோ இந்த கணக்கில் நம்ம ஏதாவது 2 பகடை எடுத்துக்கிறோம். அதாவது கொஸ்டின் கேட்டிருக்க பகடையை விட்டு மீதி இருக்க 2 பகடை வந்து எடுத்துக்கிறோம். இந்த 2 பகடையை கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பகடையிலையும் இல்லாத எந்த கலர் வந்து இந்த 3வது பகடையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது சிவப்பு வருது. அப்போ அதுதான் நம்ம ஆன்சராக சிவப்பு அப்படின்னு வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து சி, சிவப்பு. 8வது கணக்கு. கொடுக்கப்பட்ட பகடையில் 1க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பகடைகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, இங்கே 6 இல்லை, 4 இருக்குது, 4 இல்லை, 5 இருக்குது, 5 இல்லை. ஸோ இந்த 2 பகடையை பொறுத்தளவுக்கு நம்ம பகடை கணக்கை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சைடாவது காமனாக வந்தால் தான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆனால் இங்கே ஒரு சைடு கூட காமனாக இல்லை, அதனால 3வது பகடை நம்ம ஆப்ஷனில் எடுத்துக்கிறோம். ஸோ 3வது பகடை எடுக்கும்போது இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ காமன் சைடு வருது. அப்போ இந்த பகடையும் இந்த பகடையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஸோ 6 அப்படின்னு எடுத்துக்கும் போது மீதி அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அப்போ இதை வந்து விட்டுரு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 இருக்குது, இதில் 6 4 இருக்குது, இதில் 3 2 6 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை சைடு இருக்கும்? 6 சைடு, 1லேருந்து 6 சைடு வரை இருக்கும். அப்போ இதில் இல்லாத நம்பர் எது? 1. ஓகேங்களா? ஸோ அப்போ 6க்கும் ஆப்போசிட் வந்து 1. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 6. அடுத்த கணக்கு, 2னுடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதே மெத்தடு தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 பகடை வந்து எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 6 வந்திருக்கு, 6 வரல, ஆனால் 3 வந்து காமனாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 பகடை எடுத்துக்கலாம். 3 வந்து காமனாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அல்லது இந்த பகடையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது 2 பகடை காமனாக சைட்ஸ் வந்து இருந்ததுன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 பகடை எடுத்துக்கோங்க. 3 காமனாக வருது. ஓகேங்களா? ஸோ 3 எழுதிக்கோங்க. 2யும் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 பகடையிலே வராத எண் எது அப்படின்னா 2 தான். ஸோ ஆன்சர் வந்து 3க்கு ஆப்போசிட் வந்து 2, 2க்கு ஆப்போசிட் வந்து 3. ஸோ இங்கே கொஸ்டினில் 2ஓட ஆப்போசிட் சைட் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 3. அடுத்த சம்மு லெட்டர்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆங்கில எழுத்தில் உள்ள பகடையில் சிக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 3 பகடை கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 சைடு வந்து நம்ம பார்க்கலாம். இதில் டிசிஇ இருக்குது, இங்கே வந்து ஏபிசி இருக்குது. ஸோ சி சைடு வந்து காமனாக இருக்குது. ஸோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் லெட்டர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏலேருந்து எஃப் வரையும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ பி சி டி இ எஃப் வரையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பகடை எடுத்துக்கோங்க. இதில் இல்லாத லெட்டர் எது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் தான் வந்து இல்லை. அப்போ எஃப். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து எஃப். சியுடைய எதிர்பக்கம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எஃப். எஃப்போட எதிர்பக்கம் கேட்டானாலும் சி தான். இந்த 2 பகடை எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு, 4 பகடைகள் வந்திருக்கு. பின்வரும் பகடைகளில் தோற்றத்தில் இருந்து 2க்கு எதிரில் வரும் எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது 2 பகடை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 2 பகடை வந்து எடுத்துக்கலாம். இங்கே 3 வந்துருக்கு, இங்கேயும் 3 வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 பகடையை கம்பேர் பண்ணும்போது இல்லாத நம்பர் என்ன வந்திருக்குன்னா 6 தான் இருக்குது. ஏன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4 5 இருக்குது, 6 தான் வரல. ஸோ 3க்கு ஆப்போசிட் வந்து 6. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2ஓட ஆப்போசிட் சைடு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது 1 வந்துடும், இந்த சைடு வந்து 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 2 வரல. ஸோ மறுபடியும் பண்ணுறோம். 2 அடுத்து போகும்போது 5. ஓகேங்களா? அப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 5. ஏதாவது 4 பகடையோ 3 பகடையோ கொடுத்தாலும் நம்ம எதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏதாவது 2 பகடை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் எந்த 2 பகடை வச்சுனாலும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். காமனாக ஒரு சைடு இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த சம்க்குரிய ஆன்சர் வந்து 5. அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள தாயக்கட்டையில் 4க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதையும் லாஸ்ட் இதையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டு பகடையும் எடுக்கும்போது காமனாக என்ன வந்திருக்குன்னா 1 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பகடையை எடுத்துக்கும் போது வராதது எது அப்படின்னா 4 நம்பர் வந்து வரலை. 1 2 3 இது 2 விட்டுருங்க. 1 2 3 5 6 வருது. அப்போ 4 தான் வரலை. அப்போ 4 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4 தான் 1க்கு ஆப்போசிட்டு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு எதிரே உள்ள எண் கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு எதிரே உள்ளது 1. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆப்போசிட் சைடு வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா 4க்கு ஆப்போசிட் 1 எழுதுகிறோன்னா 1க்கு ஆப்போசிட்டும் 4 தான் வரும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். 2 சைடுமே 1க்கு 1 ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்த கணக்கு, ஒரு பகடை 4 முறை உருட்டப்பட்ட போது விளைவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. பகடையில் எண் 3க்கு எதிராக உள்ளது எனில் அந்த எண் எது? 3க்கு ஆப்போசிட் சைடு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 2வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கோங்க.
இதில் காமனாக வர சைடு பார்த்தீங்கன்னா 5 வந்து காமனாக வருது. ஓகேங்களா? ஸோ 5 வந்து காமனாக வருது. 5 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 பக்கடையும் கம்பேர் பண்ணும்போது வராத நம்பர் வந்து 6. ஓகேங்களா? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஸோ 6 வரல. 5க்கு ஆப்போசிட் வந்து 6 கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3ஓட ஆப்போசிட் சைடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எப்பயும் போல் கிளாக் வைஸ் வந்து சுற்றுங்க. ஸோ கிளாக் வைஸ் வந்து சுற்றும்போது 4க்கு ஆப்போசிட் வந்து 3 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் வந்து 4 வந்துடுது. ஸோ ஆன்சர் வந்து 4. அடுத்த கொஸ்டின், கீழே தரப்பட்டுள்ள கனசதுரத்தில் ப்ளஸுக்கு எதிராக உள்ள குறி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 1வது பகடையும் 3வது பகடையும் நம்ம எடுத்துக்கலாம். கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறத வச்சு சொல்கிறேன். ஸோ 1வது பகடையும் 3வது பகடையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சைடு வந்து காமனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் வந்து காமனாக இருக்குது. மொத்தம் எத்தனை சிம்பிள் வந்து இதில் வருது அப்படின்னா 0 வருது, மல்டிப்ளிகேஷன், பர்சன்டேஜ், மைனஸ், டாலர், ப்ளஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த 2 பகடை எடுக்கும்போது நமக்கு இதில் வராத சைடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இங்கே வந்துருக்கு. ஸோ டாலர் இருக்குது, 0 இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வந்து வரலை. ஓகேங்களா? ஸோ சிம்பிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மைனஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளஸ்ஸோட ஆப்போசிட் சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ காமனாக பர்சன்டேஜ் இருக்குது, அதை வச்சு கிளாக் வைஸாக வந்து போடுங்க. கிளாக் வைஸாக போட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன வருது, மல்டிபிள் வருது, இங்கே என்ன வருது, ப்ளஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மல்டிபிள் வருது. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ப்ளஸ்ஸுக்கு எதிராக உள்ள குறி, அப்போ ப்ளஸ்ஸுக்கு எதிராக உள்ள குறி வந்து மல்டிபிள் சிம்பிள். ஸோ ஆன்சர் வந்து 6. 15, எந்த எண் 6க்கு எதிராக அமையும்? ஸோ 4 பகடை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து 1வது பகடையும் 3வது பகடையும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் காமனாக வர்றது வந்து 6ன்ற நம்பர் வந்து காமனாக வருது. ஓகேங்களா? ஸோ 6 அப்படி எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்மளுக்கு 6 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 எடுத்துக்கோங்க. ஸோ எடுக்கும்போது இந்த 2 பகடை கம்பேர் பண்ணும்போது வராத நம்பர் வந்து 1. ஏன்னா 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. ஸோ வராத நம்பர் 1. ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒரு சைடு வந்து காமனாக இருந்ததுன்னா என்ன மெத்தட் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு காமனாக இருக்கும்போது அந்த காமனாக இருக்க சைடை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பகடையிலையுமே இல்லாத சைடு எது அப்படின்னு தேடி நம்ம ஆன்சர் வந்து போட்டுறோம். ஸோ அதுக்கடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். 2 சைடு காமனாக வந்தது அப்படின்னா ஸோ 2 சைடுமே காமனாக இருந்ததுன்னா 2 சைடை கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்க அந்த ஒவ்வொரு பகடையில் இருக்க சைடை வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஆன்சர் போட்டுறோம். அது 2 டைப்பு. இப்போ 3வது டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகடை ஃபார்மேட்டில் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு ரோ காலமாக வந்து பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே பகடை அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு பகடையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், 6 சைடா. இப்போ ஒரு பாக்ஸ்னே வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சா அது எந்த ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை மைண்டில் செட் பண்ணிவிட்டு அது ஒரு பகடையாக வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ணி அதுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த தான் 3வது டைப்பு. இது சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பகடையில் 4க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா 4 வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்போசிட் சைடு எப்படி வரும் அப்படின்னா இப்படி தான் வரும். அதாவது ஒரு நம்பர் இடையில விட்டுட்டு அடுத்த நம்பர் வந்து ஆப்போசிட்டாக வரும். எப்பயுமே பகடையை பொறுத்தளவுக்கு அடுத்த சைடு பக்கத்தில் இருக்க பக்கம் வந்து ஆப்போசிட்டாக வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மெத்தடு. ஸோ இந்த இதில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை விட்டு அடுத்து இருக்க நம்பர் தான் வந்து ஆப்போசிட்டாக வரும். 6க்கு ஆப்போசிட் வந்து 1. அதே மாதிரி தான் 4க்கு ஆப்போசிட் வந்து 2ஆக வரும். இடையில ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் வந்து நம்ம ஆப்போசிட் சைடாக வந்து எடுத்துக்கிடுவோம். அப்போ 6க்கு ஆப்போசிட் வந்து 1, 4க்கு ஆப்போசிட் வந்து 2. காலம் வைஸாலும் ரோ வைஸாக நம்ம போனாலுமே இதான் வந்து மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2.
அடுத்து பாருங்க, கீழே உள்ள பகடையில் 2க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ஸோ 2லேருந்து ஒரு நம்பர் விட்டு போகும்போது நமக்கு என்ன வருதுன்னா 6 வருது. ஸோ ஆன்சர் வந்து 6. அடுத்தது கீழே உள்ள பகடையில் 6க்கு எதிரே உள்ள எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 6 எங்கே இருக்குன்னா 6 வந்து இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸோ எதிரே உள்ள எண் கேட்கும்போது ஸோ 6க்கு எதிரே உள்ளது எங்கன்னா இங்கே வந்து நமக்கு எதுவுமே இல்லை, அப்போ 0 போட்டுடலாம் அப்படின்னு வந்து போடக்கூடாது. இது நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பகடையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸோ அதுதான். அதே வந்து நீங்கள் மடக்கி பார்த்தீங்கன்னா ஸோ 6க்கு அப்புறம் நமக்கு 1 வந்துடும். இந்த மேலே இருக்கிறது கீழே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த மெத்தடு போகும்போது ஆன்சர் வந்து 1ஆ வரும். ஓகேங்களா? ஸோ கீழே நம்பர் இல்லை அப்படின்னா இங்கே போயிடணும். அப்போ வந்து இங்கே வந்து 4 இருக்கே, ஸோ 4க்கு போயிடலாம் அப்படின் போது அப்படி போகக்கூடாது. அதாவது ரோ வைஸாக வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட் சைஸை வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா ரோ வைஸாக மட்டும்தான் போகணும். காலம் வைஸாக ஆப்போசிட் சைடு வந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா காலமில் மட்டும்தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். காலமில் இருந்து இந்த ரோக்கு நம்ம போகக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ 1ஓட ஆப்போசிட் சைடு கேட்டாங்கன்னா 1லேருந்து 6க்கு போய் 6 நம்ம போட்டுக்கலாம். ஆனால் 6க்கு கேட்டனால கீழே எதுவுமே இல்லை 0 போட்டுடலாம் அப்படின்னு போடக்கூடாது. ஸோ மேலே ஃபஸ்ட்டு இருக்க 1 தான் நம்ம போட முடியும். 3 இருந்தாலும் 3 தான் நம்ம போடணும், 2 இருந்தாலும் 2 தான் போடணும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்த கணக்கு, கீழே உள்ள பகடைகளில் 5க்கு எதிரே உள்ள எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5 எங்கே இருக்குன்னா 5 வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5க்கு எதிரே உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5க்கு எதிரே உள்ள எண் வந்து 6. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1ம் 6ம் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்க சைடு வந்து எப்பயுமே ஆப்போசிட் சைடாக வராது. ஓகேங்களா? ஸோ காலம் வைஸ் பார்த்தோன்னா காலம் வைஸ் பார்க்கும்போது 2 தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 2. அடுத்த கணக்கு, கீழே உள்ள பகடையில் 1க்கு எதிரே உள்ள எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 எங்கே இருக்குன்னா 1 இங்கே இருக்குது. ஸோ 1க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? ஆன்சர் வந்து 5. ஸோ இந்த சம எடுத்துக்கோங்க. சப்போஸ் 2க்கு எதிரே உள்ள பக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஆனால் 6 வந்து தனியாக இருக்குது. 6 போடலாமா அப்படின்னு டவுட் வரும். 6 தான் வந்து ஆன்சராக வரும். 6 வந்து தாராளமாக போடலாம். ஏன்னா ரோலேருந்து நம்ம பார்க்கும்போது ரோ வைஸில் தான் 6ம் இருக்குது. ஸோ 6 வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் 1க்கு ஆப்போசிட் சைடு கேட்டிருக்காங்க. ஸோ 1க்கு ஆப்போசிட் வந்து இதில் 5 நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 1க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 5, 2, 1, 3, 6, 4. இங்கே இந்த பகடையிலையும் இந்த பகடையிலையும் சேமான சைடே வரலை. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சைடு அல்லது 2 சைடு காமனாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். எந்த சைடுமே வந்து காமனாக இல்லை அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கீழே ஆப்ஷன் வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து 3க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகடையை பாருங்கள். மேலே வந்து நம்ம வந்து இந்த பகடையில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 சைடுமே நம்மளுக்கு 2 பகடையிலுமே கவர் ஆயிடுச்சு. இப்படி வந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி 2 பகடையுமே ஒரே மாதிரி ஒரே பக்கங்கள் 6, 6, 1, 1, 3, 3 3 பக்கங்களுமே ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதுக்கான ஆன்சரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. 3 பக்கங்களும் வேறு மாதிரி வெவ்வேறாக இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. 3 பக்கங்களும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? இதான் வந்து ரூல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பகடை கணக்கு தான் வந்து பார்த்தோம். ஸோ சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். 2 பகடைகள் கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எந்த சைடு வந்து எத்தனை சைடு வந்து காமனாக வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ மீதி இருக்க சைடு வந்து நம்ம ஆப்போசிட் சைடாக வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சைடு காமனாக வந்தால் ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் வந்து போய் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 3 பகடை கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாவது 2 பகடையில் கண்டிப்பாக ஏதாவது 2 சைடு அல்லது ஒரு சைடு வந்து காமனாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம்.
அதே மாதிரி 4 பகடைகள் கொடுத்தாலும் 4லேயும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு சைடு அல்லது 2 சைடு காமனாக இருக்க 2 பகடையை வச்சு ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, பகடையே ஓப்பன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு கனசதுரம், ஒரு தீப்பெட்டியே கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பிரித்து வச்சா எப்படி சைட்ஸ் வந்து இருக்கும்? ஸோ அதை வச்சு நம்ம அந்த மாதிரி தான் இந்த 3வது டைப் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்துள்ள நம்பர் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாக வரும். பகடை கணக்கை பொறுத்தளவுக்கு எப்பயுமே அடுத்து இருக்க நம்பர் வந்து ஆப்போசிட்டாக வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு நம்பர் விட்டு அடுத்த நம்பர் வந்து நம்ம ஆப்போசிட் சைடாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பகடையில் 3 சைடுமே காமனாக இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. 3 சைடுமே வேறு மாதிரி வெவ்வேறாக இருந்தது அப்படின்னாலும் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதான் பகடைக்குரிய ரூலு. ஸோ இதான் ட்ரிக்ஸு. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பகடையிலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி கணக்கில் ரொம்ப டைம் எடுக்கவே தேவையில்ல. சிம்பிளாக வந்து நம்ம கொஷினை பார்த்தோன்னா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி கணக்கெலாம் கேட்டால் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் இருந்ததுன்னா பகடை கணக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து அதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். புதிர் கணக்குகள் வந்து இப்போ தான் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.